Dear students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸசைஸ் 1.3ல வந்து நம்ம ஃபஸ்ட் சம் போட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் ஒரு சம்மு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் தான் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? பாருங்கள், எக்ஸாம்பிள் சம்மு 1.20 சால்வ் பை யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2x + 5y = 1, 3x + 2y = 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதி போகிறேன். given equation எழுதி போகிறேன். given equation 2x + 5y = 1, 3x + 2y = 7 ஈக்குவேஷன் எழுதிட்டேன். given equation எழுதிட்டேன். 2x + 5y = 1, 3x + 2y = 7 அப்படின்னு எழுதிட்டேங்க. ஓகேங்களா? இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண ஏ எழுதிக்கிறேன். சரிங்களா? ஏங்கிறது எக்ஸ்ஒயோடைய கோஎஃபிஷியன்ட். எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் எழுதி போகிறேன். பாருங்கள், என்ன பண்ணுறேன், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2ங்களா, இது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 5ஆ, 2 5. இங்கே பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3ஆ, 3. இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2. இதுதான் ஏ. எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது இதனோட வேரியபிள். என்ன கொடுத்துருக்கேன், வேரியபிள் எக்ஸ்ஒய்ங்களா. அப்போ ஸ்மால் எக்ஸு ஒய் அப்படிங்கிறது தான் வேரியபிள். கேபிட்டல் எக்ஸோடைய கேபிட்டல் எக்ஸுங்கிறது இது வேரியபிள் தான், அது எக்ஸ்ஒய் அப்படின்னு எழுதிட்டேங்க. பி அப்படிங்கிறது இதோட வேல்யூ, இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ 1 7 அப்படின்னு எழுதி போகிறேன். ஓகேங்களா? இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத போகிறேன். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறேன். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்னங்க கொடுத்துருக்குது? மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னு என்ன, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பியில் எழுத போகிறோமா, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது தான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இப்போ ஏ எழுத போகிறேன். ஏங்கிறது கொடுத்துருக்காங்க அவங்களே மேட்ரிக்ஸில் 2 5 3 2. எக்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் எக்ஸு, ஒய் கேபிட்டல் எக்ஸுங்கிறது ஸ்மால் எக்ஸ் ஒய், பி அப்படிங்கிறது 1 7. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அந்த ஃபார்மில் எழுதிட்டேன். இது 2/2 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. 2/2 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது நான் எக்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள், ஏன் 2/1 ஃபார்மில் எழுதுறேன்னா, R1 R2 C1 இது 2/1 ஃபார்மில் எழுதுகிறேன். ஏன் அப்படின்னா, ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய காலம், செகண்ட் மேட்ரிக்ஸுடைய ரோ ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அதனால தான் இதை 2/1 ஃபார்மில் எழுதுகிறேன். அதனால தான் இதை 2/1 ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது 2/2 கொடுத்த மேட்ரிக்ஸு. கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது இது 2/1 ஃபார்மில் எழுதுனதுக்கு ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய ரோவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ரைட். பாருங்கள், என்ன பண்ணலாம், இந்த சொல்யூஷன். The solution is capital X equal to A inverse B அப்படிங்கிறது தான் இதனுடைய சொல்யூஷன். ஓகேங்களா? ஏன்னா AX equal to B ஃபார்மில் இருக்குது. அப்போ எக்ஸுங்கிறது B/A அப்படின்னு வருங்களா, ஏ மேலே போச்சுன்னா இன்வர்ஸ் ஆயிருமா, அது அப்போ சொல்யூஷன் கேபிட்டல் X equal to A inverse B. இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஏக்கு இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண போகிறேன், ஏ இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுங்க, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of A adjoint A. இதுதான் ஃபார்முலா. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of A adjoint A அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது என்னவாக இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா தான் ஏ இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நம்ம இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏங்கிறது நாட் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0வாக கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறது 2 5 3 2. சரிங்களா? இது ப்ளஸ்ஸு மைனஸ் 2 5 3 2.
இப்போ இந்த டயகனல் எலமெண்ட்டை வந்து மல்டிபிள் பண்ண போகிறேன். இந்த டயகனல் எலமெண்ட்டை வந்து மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன எழுதலாம்? 2 2s are 4ங்களா? 2 2s are 4. 5 3s are 15. மேலே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ -15. இது 2 2s are 4, 3 5s are 15. இங்கே மைனஸ் இருக்கனால -15. அப்போ மைனஸ் வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. -15ல் 4 போனால் -11. சரிங்களா? இது டிடர்மினன்ட் ஏ. டிடர்மினன்ட் ஏங்கிறது என்னவாக இருக்கணுங்க? நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போ டிடர்மினன்ட் ஏங்கிறது என்னங்க? நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். அப்போ ஏ இன்வர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன எழுதிக்கலாம்? ஏ இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏ இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணி கண்டுபிடிக்கணும்? நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 டிடர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. டிடர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கலாங்களா? அப்போ அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு, அப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஏ அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்? 2 5 3 2 அப்படிங்கிறது ஏங்களா? இதுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? இந்த டயகனல் எலமெண்ட்டோடைய எலமெண்ட் வந்து என்ன பண்ணோம்? இன்டர்சேஞ்ச் பண்ணோம். இங்கே இருக்கிறது என்ன பண்ணோம்? சைனு சேஞ்ச் பண்ணும். இந்த டயகனல் எலமெண்ட் வந்து என்ன பண்ணோம்? இன்டர்சேஞ்ச் பண்ணோம். இதை வந்து என்ன பண்ணோம்? சைன் சேஞ்ச் பண்ணும். அப்போ 2 2னால சேஞ்ச் பண்ணாலும் 2 2 தான் வரப்போகுது. இதுக்கு மட்டும் சைன் மாற்றிருந்தோம் அப்படின்னா -3 -5. இதுதான் அட்ஜாயின்ட் ஏ அப்படிங்கிறது. என்ன பண்ணுங்க? இது ரெண்டு வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதான் 2 -5 -3 2 அப்படிங்கிறது அட்ஜாயின்ட் ஏ. இப்போ என்ன பண்ணலாம்? ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்களா? இப்போ ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிடர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஏ அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ 1 டிடர்மினன்ட் ஆஃப், சரிங்களா? இப்போ டிடர்மினன்ட் ஆஃப் ஏ நமக்கு தெரியும். டிடர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது என்னங்க? டிடர்மினன்ட் ஆஃப் ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்குங்க? -11 கண்டுபிடிச்சி வச்சுருக்குமா? அப்போ -11. அட்ஜாயின்ட் ஏ, அட்ஜாயின்ட் ஏ நமக்கு என்ன தெரியுங்க? அட்ஜாயின்ட் ஏங்கிறது என்னது? 2 -5 -3 2 அப்படிங்கிறது தான் அட்ஜாயின்ட் ஏ. இப்போ என்ன பண்ண போகிறேன்? மைனஸ் உள்ளே மல்டிபிள் பண்ணி வைக்கிறேன். இப்போ மைனஸ் மட்டும் உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணால் 1/11 உள்ள மைனஸால் மல்டிபிள் பண்ண போகிறேன். மைனஸால் மல்டிபிள் பண்ணால் இங்கே -2, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5, இது நாங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆயிரும், +3, இது -2 ஆகும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்? மைனஸ் மட்டும் உள்ளே கொண்டு போகிறேன். உள்ளே கொண்டு போகும்போது ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிடுச்சு, மைனஸு ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ இதுதான் என்னங்க? ஏ இன்வர்ஸ். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் நம்ம என்னங்க? X ஈக்குவல் டு X ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பிங்களா? அதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணிட்டுங்களா? பாருங்கள். கேபிட்டல் X ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. அப்போ கேபிட்டல் X அப்படிங்கிறது என்னங்க நமக்கு தெரியும்? ஸ்மால் எக்ஸு ஒய் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏ இன்வர்ஸ் என்னங்க நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 1/11 அட்ஜாயின்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் ஏ இன்வர்ஸ். அப்போ 1/11 -2 5 3 -2. ஓகேங்களா? பி நமக்கு தெரியும். பிங்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 1/7 தான் கொடுத்துருக்கோம். பி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? பி வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? 1/11 அப்படியே வச்சுட்டேன். இது ரெண்டும் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஏன்னா இது 2/2, இதுவும் 2/1 ஃபார்மில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய இது பாருங்கள், இது 2/2 ஃபார்மில் இருக்குது. இது என்னங்க? 2/1 ஃபார்மில் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய ரோவும் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் மல்டிபிள் பண்ணலாம். இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து காலத்தால் மல்டிபிள் பண்ணால் 1 2s are 2, அப்போ -2. 7 5s are 35ங்களா? +35. இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், -1 2s are 2, இது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, 7 5s are 35. அடுத்து பாருங்கள், 3 1s are 3 ப்ளஸ்ஸு, அப்போ 3 அப்படின்னு எழுதிட்டேன். 7 2s are 14, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், -7 2s are 14. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 1/11 அப்படியே வச்சுக்கிட்டேங்க. இப்போ என்ன பண்ணலாம்? 35ல் 2 போச்சுன்னா என்னங்க? 33. -14ல் 3 போனால் என்ன எழுதலாங்க? -11.
33 கீழே -14ல் 3 போனால் 11 அப்படின்ட்டேன். இந்த 11 என்ன பண்ண போகிறேன், உள்ள டிவைட், இது டிவைடுக்கா, உள்ள டிவைடால் மல்டி பண்ணலாங்களா, டிவைட் பண்ணலாங்களா உள்ள. அப்போ 33/11 -11/11 உள்ள 11ஆல் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ என்ன பாருங்கள், 1 11s are 11ஆ, இது 3 டைம்ஸா, 3 11s are 33ங்களா, இது 1 11s are 11ஆ, இது 1 தான். கேன்சல் பண்ணால் 1 தான் இருப்போது, அப்படி கேன்சல் பண்ணால் 1 தான். என்னங்க -1. அப்போ ஆன்சர் என்னங்க, இது 3, இங்கே -1 அப்படின்ட்டேன். இங்கே கேபிட்டல் எக்ஸுங்கிறது என்னங்க, ஸ்மால் எக்ஸு ஒய். ஓகேங்களா. அப்போ சொல்யூஷன் x, y ஈக்குவல் டு 3, -1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா. நம்ம இது ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாங்களா, கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2x, ஏதோ ஒரு ஈக்குவேஷன் 2x + 5y = 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிப்பாங்களா, 2 × xோட வேல்யூ 3 + 5 × yயோட வேல்யூ -1 = 1. 2 3s are 6ங்களா, 5 1s are 5ஆ, -5 = 1ங்களா. 6ல் 5 போச்சுன்னா 1ஆ, 1 = 1ஆ. அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா. இதுதான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், 2/2 வந்து தான் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த சம் என்ன பார்க்க போகிறோம்னா 3/3ல் பார்க்கலாம். ஒரு சம் என்ன பார்க்கலாம். சரிங்களா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸசைஸ் 1.3ல் வந்து செகண்டில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம். இப்போ செகண்ட் சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் பார்த்துட்ருக்கோம். சால்வ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் பாருங்கள், x - y + 2z = 3, 2x + z = 1, 3x + 2y + z = 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது 3/3 மேட்ரிக்ஸில் நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுறதுக்கு முன்னாடி a x = b, அப்போ a வேணும், கேபிட்டல் எக்ஸு, b வேணும். இப்போ a அப்படிங்கிறது x, y, z உடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 எழுதிட்டேன், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -1 எழுதிட்டேன், z-ஓட கோஎஃபிஷியன்ட் 2 எழுதியிருக்குங்க. செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, ஒய் டேர்ம் இல்லை, அதனால் 0 அப்படின்னு வச்சுக்கிறேன், z-ஓட கோஎஃபிஷியன்ட் 1. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 எழுதிட்டேங்க, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2, z-ஓட கோஎஃபிஷியன்ட் 1 எழுதிட்டேங்க. கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள் வந்து என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்மால் எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. எக்ஸ் ஒய் இசட் தான் வேரியபிளாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பி ஈக்குவல் டு பிங்கிறதோட வேல்யூ 3 1 4. அப்போ 3 1 4 அப்படின்ட்டேன். சரிங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுத போகிறேன். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது ax = b அந்த ஃபார்ம் எழுத போகிறேன். ஏங்கிறது 1 -1 2 2 0 1 3 2 1 a. எக்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள் x y z அப்படின்னு எழுதிடுறேங்க. ஈக்குவல் டு b அப்படிங்கிறது 3 1 4. சரிங்களா. இது 3/3 மேட்ரிக்ஸில் இருக்குது. இது ஏன் 3/1 ஃபார்மில் எழுதுகிறேன் அப்படின்னா 3/1 ஃபார்மில் இருக்குது. சரிங்களா. R1 R2 R3 C1 3/1 ஃபார்மில் இருக்கேன். ஏன் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய ரோவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அதுதான் ஈக்குவலாக இருக்குது, 3/3ல் இருக்குது. ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால அப்போ தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா காலமும் ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா. இப்போ இந்த சொல்யூஷன் நமக்கு என்னென்னு தெரியும், கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு a இன்வர்ஸ் b அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஏன்னா ax = b அப்படின்ட்டு இருக்குது. எக்ஸ் அப்படி வச்சுட்டு இருந்தால் மல்டிப்ளை டிவைட் ஆயிருங்க, மேலே வச்சுன்னா இன்வர்ஸ் ஆயிரும். ஓகேங்களா. அப்போ a இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா b நமக்கு தெரியும். a இன்வர்ஸ்னா கொடுத்துருக்கிற ஏக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ a கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்வர்ஸ் நம்ம வேணும் அப்படின்னா a இன்வர்ஸ் = 1/determinant a adjoint a. ஓகேங்களா. அப்போ இதுதான் இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா.
அப்போ டிடர்மினன்ட் ஏங்கிறது என்னவாக இருக்கணும், நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஈக்குவல் டு ஜீரோ இருந்தால் இன்வெர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா. அப்போ டிடர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு டிடர்மினன்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், ஏ எழுத போகிறேன் 1 -1 2 2 0 1 3 2 1. ஓகேங்களா. இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு R1 வழியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இந்த ட்ரோ விட்டுறணும், இந்த காலத்தை விட்டுறேன், இந்த எலமெண்ட் ட்ரோ விட்டுறேன், காலம் விட்டுறேன். 0 × 1 0, 2 1s are 2, மைனஸ் போடணும், அப்போ -2 மைனஸ், ஏற்கனவே -1 இருக்குது, -1 எழுதிட்டேன். இந்த எலமெண்ட்டுக்கு இந்த ட்ரோவை விட்டுறணும், இந்த காலத்தை விட்டுணும். 2 1s are 2, 2 எழுதிட்டேங்க. 3 1s are 3, அப்போ -3 ப்ளஸ் 2. இந்த எலமெண்ட்டுக்கு இந்த ரோ விட்டுறணும், இந்த காலத்தை விட்டணும், இது மல்டிபிள் பண்ண 2 2s are 4, 4. இது மல்டிபிள் பண்ணால் 0 -0. பாருங்கள் 1, 0 -2 -2, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் 1, மைனஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது, -3ல் 2 போச்சுன்னா -1 ப்ளஸ் 2 × 4 மல்டிபிள் பண்ணுறேன், -2 -1, 4 2s are 8. அப்போ பாருங்கள், மைனஸில் ஆட் பண்ணிட்டேன், -3 ப்ளஸ்ஸு 8, 8ல் 3 போச்சுன்னா 5, நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. அப்போ ஏ இன்வெர்ஸு எக்ஸிஸ்ட், நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. அப்போ டிடர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிங்களா. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். ஏ எழுத போகிறேன். 1 -1 2 2 0 1 3 2 1. ஓகேங்களா. என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்து ஃபோர்த்து காலத்தை எழுத போகிறேன். 1 2 3. செகண்ட் காலத்தை எடுத்து ஃபிஃப்த்து காலத்தை எழுத போகிறேன். -1 0 2. இந்த ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபோர்த் ரோ எழுத போகிறேன். 1 -1 2 1 -1. செகண்ட் ரோ எடுத்து ஃபிஃப்த்து ரோல் எழுத போகிறேன். 2 0 1 2 0. ஓகேங்களா, எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் விட்டுறேன். இப்போ மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பாருங்கள், என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ண போகிறேன். இங்கே 0வால் மல்டிபிள் பண்ணால் 1 × 0 0. காலத்தை மல்டிபிள் பண்ணி ரோல் எழுத போகிறேன். 0 × 1 0, 2 1s are 2 -2. அடுத்து பாருங்கள், காலத்தை மல்டிபிள் பண்ணேன். 2 2s are 4, 4 எழுதிட்டேன். 1 1s are -1, ஏற்கனவே ஒரு மைனஸ் போடும்போது +1 அப்படின்னு ஆயிடுச்சு. இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 1 1s are 1 -1, 0வில் மல்டிபிள் பண்ணால் 0 தான். ஓகேங்களா. அடுத்து இங்கே வாங்க, இந்த காலத்தை மல்டிபிள் பண்ணுறேன். 1 3s are 3, 3 ரோல் எழுதணுங்க. அடுத்து 1 2s are 2 -2, மைனஸ் போடணும், அதனால் -2 போட்டேன். அடுத்து 1 1s are 1, 1 எழுதிட்டேன். 3 2s are 6, மைனஸ் போடணும், அப்போ -6. அடுத்து 2 2s are 4, 4 அப்படின்னு எழுதிட்டேன். 1 1s are 1 -1. அடுத்து பாருங்கள், இங்கே வரேன். 2 2s are 4, 4 அப்படின்னு எழுதிட்டேன். இது மல்டிபிள் பண்ணால் 3 × 0 0. அடுத்து மல்டிபிள் பண்ணால் 3 1s are 3, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3. 1 2s are 2 -2, மைனஸ் போடணும், அதனால் மைனஸ் போட்டுங்க. இது 0வில் மல்டிபிள் பண்ணால் 0, 2 1s are 2, மைனஸு ஒரு மைனஸ் பண்ணும்போது +2 அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இதில் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். பண்ணினேன் அப்படின்னா -2 4 + 1 5 -1 3ல் 2 போனால் 1 -6ல் 1 போனால் -5 4ல் 1 போனால் 3 4ல் 0 போனால் 4 -3 -2 -5 2ல் 0 + 2 2. ஓகேங்களா. இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிடர்மினன்ட் ஏ. அப்போ டிடர்மினன்ட் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5ங்களா, 1/5. அட்ஜாயிண்ட் ஏ -2 5 -1 1 -5 3 4 -5 2. ஓகேங்களா. இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் X ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. ஓகேங்களா. அப்போ ஏ இன்வெர்ஸுங்கிறது என்னங்க, 1/5 -2 5 -1 1 -5 3 4 -5 2. ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு.
எழுதிட்டேங்க. இன்ட்டு பி, பி அப்படிங்கிறது நமக்கு வேல்யூ தெரியும் 3 1 4. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ண போகிறேன். 1/5. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேங்க, இந்த ரோவை எழுதிட்டு காலத்தால் மல்டிபிள் பண்ணுங்களா. ஃபஸ்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தால் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ பாருங்கள், 3 2s are 6ங்களா, -6. 5 1s are 5 +5. 4 1s are 4ங்களா, -4. அடுத்து செகண்ட் ரோ எடுத்துட்டு காலத்தால் மல்டிபிள் பண்ணுறேன். 1 3s are 3. 5 1s are 5 -5. 3 4s are +12. அடுத்து தேர்ட் ரோ எடுத்து காலத்தால் மல்டிபிள் பண்ணால் 4 3s are 12. 5 1s are 5 -5. 4 2s are 8. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறோம். 1 5s are 5. -6 -4 -10ங்களா. அப்போ 10ல் 5 போனால் என்ன இருங்க, -5. ஓகேவா? 12 + 3 ப்ளஸில் இருக்குது 12ம் 3யும். அப்போ 12 + 3 15. 15ல் 5 போச்சு என்னங்க, +10. ஓகேங்களா? அடுத்து இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் ஆட் பண்ணால் 12 + 8 20. 20ல் 5 போச்சுன்னா 15. ஓகேங்களா? இது என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ணுங்களா. 1/5 டிவைட் பண்ணுமா. அப்போ டிவைட் பண்ணால் -5/5, 10/5 5, 15/5. ஓகேங்களா? இப்போ டிவைட் பண்ணுங்கள். 1 times. 5 2s are 10, 2 times. 5 3s are 15. அப்போ வேல்யூ என்ன வருதுங்க, -1 2 3ங்களா. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே கேபிட்டல் எக்ஸ் என்னங்கிறது என்னங்க, ஸ்மால் எக்ஸு ஒய் இசட் அப்படிங்கிறதான் நம்ம கேபிட்டல் எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது. அப்போ இந்த சொல்யூஷன் என்ன எழுதலாங்க, x, y, z = -1, 2, 3 தான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்களா. ஃபஸ்ட் ஈக்குவேஷனையோ செகண்டோ தேர்டோ எதிலோ ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறாங்க. 2x + z = 1. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம். ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் கரெக்ட், இல்லை அப்படின்னா தப்பு. ஓகேங்களா? அப்போ 2 × எக்ஸோட வேல்யூ -1ங்களா. அப்போ -1 ப்ளஸ் இசட்டோட வேல்யூ என்னங்க, 3ங்களா. அப்போ 3 = 1. இப்போ பாருங்கள், 2 1s are 2ங்களா, -2 ப்ளஸ் 3 = 1. 3ல் 2 போச்சுன்னா 1ங்களா, 1 = 1. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் ரைட்டு. நீங்கள் ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் ரெண்டு ஈக்குவல் வரணும். அப்படி ஈக்குவல் வரல அப்படின்னா தப்பு. சரிங்களா?